வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சம்பந்தமா நிறைய தகவல்கள் கொடுக்குறோம். இன்று இந்த எபிசோட நம்ம பார்க்க போறது வந்து வர்ற வருஷம், அதாவது இப்ப நம்ம வந்து மே மாசம் பிரிலிமினரி எக்ஸாம் எழுத போற 2026 அட்டம்ப்ட்ல எத்தனை போஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா என்னென்ன சர்வீஸ்ல எந்தெந்த பணிகள்ல எத்தனை பணிகள், எத்தனை பிரேக்கப் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு டென்டேட்டிவ் லிஸ்ட் வேகன்சிஸை வந்து இப்போ அனுப்பியிருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு நம்ம தெரியும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வந்தது தவிர அதற்கு அடுத்து முக்கியமான ஒரு மிகப்பெரிய நிகழ்வு வந்து இந்த வேகன்சி எவ்வளவு வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்ப முதல்லயே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மாற்றத்துல இந்த ரிஃபார்ம்ஸ்ல இது இன்னொரு முக்கிய ஒரு இடத்தை பெறுகிறது. ஏன்னா இப்போ ஜஸ்ட் ஒன்லி 1 வீக் பேக், 1 வீக் இல்லை, ஒரு 4 days பேக் தான் நமக்கு அந்த டீட்டெயில் இருந்து நம்ம ஒரு சிறிய வீடியோ நம்ம செய்திருந்தோம். ஆனா அதே டைம்ல 3ஆம் தேதி, மார்ச் மாதம் 3ஆம் தேதி என்னென்ன போஸ்ட், என்னென்ன பணிகள்ல எத்தனை இடங்கள் இருக்கு, எத்தனை பணியிடங்கள் டென்டேட்டிவா வேகன்சியா இருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க டிஓபிடி. இது மிகப்பெரிய மாற்றம், ரைட்டுங்களா? ஸோ அப்ப நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, என்னென்ன போஸ்ட்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து விலாவாரியா பார்க்க போறோம். உங்களுடைய நன்மைக்காக பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, இட் சேஸ் அனெக்சர் 3, அனெக்சர் 1, சிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2026 டென்டேட்டிவ் வேகன்சிஸ் பிரேக்கப். டென்டேட்டிவ் வேகன்சி பிரேக்கப். இதுல சீரியல் நம்பர் அண்ட் சர்வீஸ். இது ஃபர்ஸ்ட் எஸ்சி, தென் எஸ்டி, அப்புறம் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசி, அப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் அண்ட் அன்ரிசர்வ்ட் ஆர் ஜெனரல் கேட்டகரி அண்ட் டோட்டல். அதுல ஒரு பிரேக்கப் ஃபர்தரா, அவுட் ஆஃப் விச் இப்ப இந்த டோட்டல்ல என்னென்ன இருக்கு: லோகோமோட்டர் டிசபிலிட்டி, விஷுவலி இம்பேர்டு அண்ட் ஹியரிங் இம்பேர்டு அண்ட் மல்டி டிசபிலிட்டி. சரிங்களா? அப்புறம் அதோட டோட்டல், சப் டோட்டல். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு சர்வீஸும் நம்ம பிரேக்கப் பார்க்க போறோம். சரி, லெட்ஸ் see that. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது as usual இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐஏஎஸ். ஐஏஎஸ்ல மொத்தம் எஸ்சி 27 பணிகள், எஸ்டி 14 பணிகள், ஓபிசி 49 பணிகள், இடபிள்யூஎஸ் 18 பணிகள், அன்ரிசர்வ்ட் 72 பணிகள், மொத்தம் 180 பணிகள். இதுல லோகோமோட்டர் டிசபிலிட்டி 2, விஷுவலி இம்பேர்டு 2, ஹியரிங் இம்பேர்டு 2 அண்ட் மல்டி டிசபிலிட்டி 1, மொத்தம் 7 பணிகள். ஐஏஎஸ்ல பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ், அதாவது பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியோட வேகன்சி. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். ஸோ இதுல மொத்தம் வந்து 40 பணிகள் இருக்குது. 6 எஸ்சி, 3 எஸ்டி, 11 ஓபிசி, 4 இடபிள்யூஎஸ், 16 அன்ரிசர்வ்டு. ஸோ 40. இதுல 2 போஸ்ட் வந்து டோட்டலா வந்து பிடபிள்யூடிக்கு இருக்கு. அதுல வந்து ஒரு போஸ்ட் ஹியரிங் இம்பேர்டு, ஒரு போஸ்ட் வந்து மல்டி டிசபிலிட்டி, ரைட்? அப்புறம் அடுத்தது இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ஐபிஎஸ். மொத்தம் 150 பணிகள் இருக்கு. இது யூனிஃபார்ம் சர்வீஸ் என்பதனால இந்த இந்த பெர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிக்கு வேகன்சி கிடையாது. ஸோ மற்ற பணிகள் யார் யாருக்குன்னா, எஸ்சி 19, எஸ்டி 17, ஓபிசி 37, இடபிள்யூஎஸ் 15, அன்ரிசர்வ்டு 62, மொத்தம் 150. அடுத்த பணி 4வது ஐஏஏஎஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ். மொத்தம் 20 பணிகள். அதுல எஸ்சி 3, எஸ்டி 1, ஓபிசி 5, இடபிள்யூஎஸ் 2, அன்ரிசர்வ்டு 9. அதே மாதிரி இந்த பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியில 2 போஸ்ட் இருக்கு. அது ஒன்னு ஹியரிங் இம்பேர்டு, இன்னொன்னு மல்டி டிசபிலிட்டி. ஓகே, தென் இந்தியன் சிவில் அக்கவுண்ட் சர்வீஸ். மொத்த போஸ்ட் வந்து 15. இதுல எந்த விதமான இது ரிசர்வேஷன் வந்து பிடபிள்யூக்கு இல்ல. ஸோ நார்மலா வந்து 2 எஸ்சி, 2 எஸ்டி, 4 ஓபிசி, 0
இடபிள்யூஎஸ் அண்ட் அன்ரிசர்வ்டு 7, மொத்தம் 15 பணிகள். அடுத்தது ICLS இந்தியன் கார்ப்பரேட் சர்வீஸ், SC 2, ST வேகன்சியில் OBC 8, EWS 1, அன்ரிசர்வ்டு 9 அண்ட் டோட்டல் மொத்தம் 20 பணிகள். இதுல பெர்சன் வித் டிசபிலிட்டியில ஒரே ஒரு பணி, அந்த பணியும் விஷுவலி இம்பேர்டு, அதுவும் விஷுவலி இம்பேர்டு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து IDAS இந்தியன் டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ். இதுல மொத்த பணிகள் 24. இதுல ஒரே ஒரு போஸ்ட் PWDல ஒரு போஸ்ட் இருக்கு, அது வந்து LD லோகோமோட்டார் டிசபிலிட்டி. SC 4, ST 2, OBC 6, EWS 2, அன்ரிசர்வ்டு 10, மொத்தம் 24. அடுத்தது IDES இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ், மொத்தம் 10 பணிகள். அதுல ஒரு பணி PWD கொடுத்திருக்காங்க, அது ஹியரிங் இம்பேர்ட், ஒரே ஒரு போஸ்ட். மற்றது SC 1, ST வேகன்சி இல்ல, OBC 3, EWS 1, அன்ரிசர்வ்டு 5, மொத்தம் 10 பணிகள் இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ். அடுத்தது IIS இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், மொத்தம் 15 பணிகள். இதுல 2 வேகன்சி வந்து, 1 லோகோமோட்டார் டிசபிலிட்டி, 1 விஷுவலி இம்பேர்ட், டோட்டல் 2. இதுல SC 2, ST 0, OBC 2, EWS 2 அண்ட் அன்ரிசர்வ்டு 9, மொத்தம் 15 பணிகள். அடுத்து 10வது பணி IPOS இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், மொத்தமே 7 பணிகள் தான். இதுல வந்து பெர்சன் வித் டிசபிலிட்டி எந்த வேகன்சியும் கிடையாது. SC இல்ல 0, ST 1, OBC 2, EWS இல்ல, அன்ரிசர்வ்டு 4, மொத்தம் 7 பணிகள். அடுத்தது 11வது IPTAFS, தட் இஸ் இந்தியன் போஸ்டல் டெலகிராஃபிக் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீஸ். மொத்த போஸ்ட் இதுல 18 பணிகள் மொத்தம் இருக்கு. இதுல ஒரே ஒரு PWD, அது வந்து மல்டி டிசபிலிட்டி, ஒரே ஒரு போஸ்ட். மற்றபடி SC 1, ST இல்லவே இல்லை, OBC 8, EWS 1, அன்ரிசர்வ்டு 8, மொத்தம் 18. அடுத்தது இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ஸ், இந்தியன் ஓல்டன் டேஸ்ல இந்தியன் ரயில்வே அக்கவுண்ட் சர்வீஸ், மொத்தம் 9 பணிகள். இதுல இந்த ரிசர்வேஷன் எதுவுமே இல்லை PWDல. ஸோ ஃபர்ஸ்ட் SC 1, ST 1, OBC 2, EWS 1, ஓப்பன் தட் இஸ் அன்ரிசர்வ்டு 4, மொத்தம் 9 பணிகள். அடுத்தது IRMS பர்சனல், இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ் ஏர்லியர் பீரியட், மொத்தமே 5 போஸ்ட் தான் இருக்குது. இதுவும் PWDல எந்த வேகன்சியும் கிடையாது. ஒரு SC, ST ஒன்றும் இல்லை, OBC 1, EWS 1, அன்ரிசர்வ்டு 2, மொத்தம் 5 பணிகள். அதற்கு அடுத்து வர்றது IRMS டிராஃபிக், இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ் ஓல்டன் பீரியட்ல. ஸோ மொத்தம் 11 பணிகள். இதுலயும் PWD ரிசர்வேஷன் கிடையாது, எல்லாமே 0. மற்றபடி SC 2, ST 1, OBC 3, EWS 1 அண்ட் அன்ரிசர்வ்டு 4, மொத்தம் 11 பணிகள். 15வது வந்து இந்தியன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ தட் இஸ் மொத்தம் 17 பணிகள். இது யூனிஃபார்ம் சர்வீஸ், அதனால வேகன்சி இதுல கிடையாது PWDக்கு. மற்றபடி இதுல SC 2, ST 0, OBC 2, EWS 2, அன்ரிசர்வ்டு 11, மொத்தம் 17 பணி. அடுத்தது 16வது பிளேஸ் இருக்குது இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், தட் இஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். மொத்தம் 94 வேகன்சி
பணிகள் இருக்கு. இதுல 4 ரிசர்வேஷன் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எல்டிக்கு 1, அடுத்தது வந்து விஷுவலி இம்பேர்டு 1, அப்புறம் ஹியரிங் இம்பேர்டு 1, அதுக்கப்புறம் வந்து எல்டி மல்டி டிசபிலிட்டி. ஸோ மொத்தம் 4 பணிகள். இங்க பாத்தீங்கன்னா ஐஆர் எஸ்சி 14, எஸ்டி 7, ஓபிசி 26, இடபிள்யூஎஸ் 9 அண்ட் அன்ரிசர்வ்ட் 38, மொத்தம் 94 பணிகள். அடுத்தது ஐஆர்எஸ் ஐடி, தட் இஸ் டைரக்ட் ஆக்சஸ் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், மொத்தம் 180 பணிகள். ஐஏஎஸ் ஈக்குவலா அங்கே 180, இங்கே 180 பணிகள். மொத்தம் இந்த பிடபிள்யூல 7 போஸ்ட் இருக்கு, ஒரு எல்டி, மீதி எல்லாத்துலயும் ஹியரிங் இம்பேர்டு, அது மல்டி டிசபிலிட்டி அண்ட் விஷுவல் இம்பேர்டு எல்லாத்துக்கும் 2 போஸ்ட், மொத்தம் 7 போஸ்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து எஸ்சி 28, எஸ்டி 13, ஓபிசி 48, இடபிள்யூஎஸ் 18, அன்ரிசர்வ்டு 73, மொத்தம் 180. அடுத்தது இந்தியன் ட்ரேட் சர்வீஸ் ஐடிஎஸ், மொத்தம் 19 போஸ்ட். இதுல ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் விஷுவல் இம்பேர்டுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இது வந்து எஸ்சி 3, எஸ்டி 3, ஓபிசி 3, இடபிள்யூஎஸ் 2 அண்ட் அன்ரிசர்வ்டு 8, மொத்தம் 19 பணிகள். மொத்தம் 19 பணிகள். அடுத்தது குரூப் பி சர்வீஸ்ல ஆர்மர் ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் சர்வீஸ். ஸோ மொத்தம் 44 பணிகள். இதுல 2 ரிசர்வேஷன் இருக்கு. ஒரு இது எல்டியில் இருக்குது, இன்னொன்று வந்து ஹியரிங் இம்பேர்டில் இருக்குது. ஸோ மொத்தம் 2 பணிகள் அலோகேட் பண்ணியிருக்கிறதுல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எஸ்சி 6, எஸ்டி 3, ஓபிசி 11, 4 வந்து இடபிள்யூஎஸ் 20, அன்ரிசர்வ்டு மொத்தம் 44. அடுத்தது டானிக்ஸ் டெல்லி அண்ட் அந்தமான் நிகோபார் சிவில் சர்வீசஸ், மொத்தம் 16 பணிகள். அதே ஒரே இது வந்து ஹியரிங் இம்பேர்டுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் ஒரு போஸ்ட். ஸோ இதுல ஒரு எஸ்சி, 2 எஸ்டி, 5 ஓபிசி, ஒரு இடபிள்யூஎஸ், 7 அன்ரிசர்வ்டு, மொத்தம் 16 பணிகள். அடுத்தது டெல்லி அண்ட் அந்தமான் போலீஸ் சர்வீஸ். ஸோ மொத்தமே 12 பணிகள். ஸோ இது வந்து போலீஸ் சர்வீஸ் யூனிஃபார்ம் வேகன்சிங்க இல்லை பிடபிள்யூல. ஸோ இதில் வந்து பேக்லாக் இருக்கு நிறைய, 5 போஸ்ட் இருக்கு. எஸ்சி, எஸ்டியில போஸ்டே இல்லை. ஓபிசி 1, இடபிள்யூஎஸ் 0 அண்ட் அன்ரிசர்வ்டு 6, மொத்தம் 12 பணிகள். அடுத்து பாண்டிச்சேரி சிவில் சர்வீசஸ், மொத்தம் பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் 21 வேகன்சி இருக்கு. இவ்வளவு 21 வேகன்சி இருக்குன்னு தெரியல. அது ஒரே ஒரு போஸ்ட் வந்து பிடபிள்யூல எல்டியில் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு போஸ்ட். மற்றது பார்த்தீங்கன்னா எஸ்சி 2, எஸ்டி 1, ஓபிசி 5, இடபிள்யூஎஸ் 2, அன்ரிசர்வ்டு 11, மொத்தம் 21. அடுத்தது தட் இஸ் போலீஸ் சர்வீஸ் இன் பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ், மொத்தம் 6 பணிகள். 1 எஸ்சி, 1 எஸ்டி, 1 ஓபிசி, 1 இடபிள்யூஎஸ் அண்ட் 2 ஜெனரல், தட் இஸ் அன்ரிசர்வ்டு. ஸோ டோட்டல் 6 பணிகள். நம்ம ஓவரால பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா 133 எஸ்சி, 72 எஸ்டி, 243 ஓபிசி, 88 இடபிள்யூஎஸ், 397 அன்ரிசர்வ்டு, மொத்தம் 933 பணிகள். அதுல ஃபர்தர் சப் ரிசர்வேஷன்ல பார்த்தீங்கன்னா எல்டியில் வந்து 8 பேர் அண்ட் விஷுவல் இம்பேர்டில் வந்து 7 பேர் அண்ட் ஹியரிங் இம்பேர்டு வந்து 11 பேர், மல்டி டிசபிலிட்டி 7 பேர், மொத்தம் 33 வேகன்சி. ரைட்டுங்களா? இதுதாங்க. ஸோ டென்டேட்டிவா அடுத்த வருஷம் போஸ்ட் நம்ம ப்ரிலிமினரியே எழுதலை, அதற்கு முன்னாடியே இந்த வேகன்சி அட்வான்ஸாக வாங்கிட்டாங்க. இதான் டீட்டெயில். ரைட்டுங்களா? ஸோ ஃபாஸ்ட் ஒர்க்கிங். ஸோ கண்டிப்பாக நம்ம என்னென்ன போஸ்ட்ல இருக்கு, நம்ம என்ன ரேங்க் வந்தா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் தெரிவதற்கான வாய்ப்பு. ஸோ நம்ம இப்போ பார்த்தது என்னன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2026 டென்டேட்டிவ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஃப்ரம் வேரியஸ் சிவில் சர்வீசஸ். ரைட்டுங்களா? மிக்க நன்றி.
So thank you very much, and we'll continue to do the similar services, and then we'll bring lots of information to our channel. So thank you for listening. Thank you. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.